கருத்தாயிருந்து கடவுள் தன் மகன் வழியாக நமக்கு வழங்கிய மீட்பில் முழுமையாக பங்கு பெற இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கெடுப்போம். இயேசுவின் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பொதுக்காலத்தினுடைய 25ஆம் ஞாயிறு கொண்டாடுகிறோம். ஆண்டவர் நம்மை என்றும் கண்காணிக்கிறார். நாம் அவரை கூவி அழைக்கிற பொழுது நமது குரலுக்கு அவர் செவிமடுக்கிறார். அந்த அருமையான ஜெப உணர்வோடு நாம் இந்த திருப்பலியில் வருவோம். இறைவன் நம்மோடு தங்குகிறவர், நம்மை படைத்தவர், நம்மை பராமரிப்பவர். இருந்தாலும் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன அந்த ஆண்டவருடைய இறை வார்த்தையை நம்பி அவரை உள்ள உணர்வோடு ஆழ் மனத்திலிருந்து அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தியவருமாறு நம் கடவுளாகி ஆண்டவரை எஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் என்றும் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என திருமணமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியுள்ள உண்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாய் இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருளீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உண்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் உள்ள இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தேன். பொது படைப்பு பொருளாக இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உண்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உன் தூய ஆவியா உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஏழைகளை காலால் மிதித்து வணிகத்தில் வஞ்சகம் செய்பவர்களை இறைவாக்கினர் கடுமையாக கண்டிக்கின்றார். உங்களுடைய அநியாயங்களை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்ற கடவுளுடைய செய்தியை உரைக்கின்றார். எப்போதும் நீதியிலும் கருணையிலும் நடந்து ஏழைகளுக்கு அன்பும் மரியாதையும் காட்ட வேண்டியதை நினைவுகின்றார். வெள்ளி காசுக்கு ஏழைகளையும் இரு காலடிக்கு வறியோரையும் வாங்கலாமா? இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். வறியோரை நசுக்கி நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்டோரை அழிக்கின்றவர்களே, இதை கேளுங்கள். நாம் தானியங்களை விற்பதற்கு அமாவாசை எப்பொழுது முடியும்? கோதுமையை நல்ல விலைக்கு விற்பதற்கு ஓய்வு நாள் எப்பொழுது முடிவரும்? மரக்காலை சிறிதாக்கி எடைக்கல்லை கனமாக்கி கள்ளத்து காட்டினால் மோசடி செய்யலாம். வெள்ளி காசுக்கு ஏழைகளையும் இரு காலடிக்கு வறியோரையும் வாங்கலாம். கோதுமை பதர்களையும் விற்கலாம் என்று நீங்கள் திட்டமிடுகிறீர்கள் அல்லவா? ஆண்டவர் யாக்கோபின் பெருமை மீது ஆணையிட்டு கூறுகின்றார். அவர்களுடைய இந்த செயல்களுள் ஒன்றையேனும் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. நன்றி. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எல்லோரும்
எல்லோருக்காகவும் குறிப்பாக ஆட்சியாளர்களுக்காக இடையராக வேண்டும்படி நம்மை அழைக்கிறார். இரண்டாம் வாசகம். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்து உணரவும் வேண்டுமென கடவுள் விரும்புகிறார். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 2 அருள் இறை வார்த்தைகள் 1 8 முடிய. அன்பிற்குரியவர்களே, அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே: இறைப்பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ அரசர்களுக்காகவும் உயர்நிலையில் உள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள். இதுவே நம் மீட்பராகிய கடவுளின் முன் சிறந்ததும் ஏற்பு உடையதும் ஆகும். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்து உணரவும் வேண்டுமென அவர் விரும்புகிறார். ஏனெனில் கடவுள் ஒருவரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 16 வாக்கில் 1 13 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளை எல்லாம் பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. தலைவர் அவரை கூப்பிட்டு, உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உம் பொறுப்பில் உள்ள கணக்கை ஒப்படையும். நீர் இனி வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார். அந்த வீட்டு பொறுப்பாளர், நான் என்ன செய்வேன்? வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிட போகிறாரே. மண்வெட்டவோ என்னால் இயலாது, இறந்து உண்ணவும் வெட்கமாய் இருக்கிறது. வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும் போது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என புதுக்காலத்தினுடைய 25ஆம் நாள் அருமையான நேரம் காலை பொழுது இறைவன் மழையை முடிய செய்து நம் உள்ளத்தையும் சுற்றுப்புறத்தையும் குளிரை செய்திருக்கின்ற ஒரு நல்ல நிலை. கடவுளுடைய பராமரிப்பு. கடவுளுடைய பராமரிப்பு தான் கடவுள் வைத்திருக்கிற திட்டம். ஒவ்வொரு மனிதனுக்கும் கடவுள் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். முழு படைப்பிற்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டம், கடவுளுடைய திட்டம், எல்லோரும் மீட்பு பெற வேண்டும் என்பதுதான். அப்படிப்பட்ட திட்டத்தில் படைக்கப்பட்ட மனிதனுக்கு சுதந்திரத்தையும் தந்திருக்கிறார், உரிமையை தந்திருக்கிறார், கடமையை தந்திருக்கிறார், நல்ல மனச்சாட்சியை தந்திருக்கிறார். நல்லதையும் செய்ய தெரியும், கெட்டதையும் செய்ய தெரியும். நல்லதையும் சிந்திக்க முடியும், கெட்டதையும் சிந்திக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு மனநிலையையும் சுதந்திரத்தையும் மனிதனுக்கு கடவுள் தந்திருக்கிறார்.
அதன் அடிப்படையில் மனிதன் வாழ்கிற பொழுது உடலை சார்ந்து வாழ்கிறான், உள்ளத்தை சார்ந்து வாழ்கிறான், ஆன்மாவை சார்ந்து வாழ்கிறான். இந்த உடலை சார்ந்த வாழ்வுக்கு நமக்கு தெரியும், உணவு தேவை, தண்ணீர் தேவை, காற்று தேவை, நல்ல உறக்கம் தேவை என்றெல்லாம் நல்ல ஆரோக்கியம் தேவை என்பது நமக்கு தெரியும். அதே போல உள்ளத்திற்கு, ஆன்மாவிற்கு கடவுள் தந்த கட்டளைகளை நாம் சரிவர உடையில்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன், பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன். உடையில்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன், விழுந்தவரை தூக்கிடுவேன், இங்கு நலிந்தவரின் துணையிருப்பேன். இதுவே நான் தரும் காணிக்கை இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். இருப்பவர் கொடுப்பதில் இன்பம் என்ன, கையில் இருப்பதை கொடுப்பதை இன்பம் என்றால். இருப்பவர் கொடுப்பதில் இன்பம் என்ன, கையில் இருப்பதை கொடுப்பதை இன்பம் என்றால். வழியை அல்ல ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றுள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அறுவடையாளர் உமது சாயலில் மனிதனை உருவாக்கி இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்து இவ்வாறு அவர்கள் உமது படைப்பு கீழ் அனைத்தின் மீதும் உம் பதினாள்களாய் ஆட்சி செலுத்தவும் உம் செயல்களின் மேன்மையைக் கண்டு உம்மை இடையராது புகழ்ந்திருத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளி. ஆகவே நாங்கள் வானதூதர் மனிதர் அனைவரோடும் ஒன்று சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்து அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. நீயாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உங்களுடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுகிறார். அவர் பாடுபட உடல் கணிந்து தம்மை கையளிக்கும் போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுடைய இரவு விருதை எழுதியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
மீட்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்குள் எல்லா புகழும் மாட்சியும் தூயதே. பழிகள் சூழ்ந்ததே, பகலை மறைக்கும் முகிலாய் பல பழிகள் சூழ்ந்ததே, அந்த முகிலும் நீருளும் கரையும் தீர முழுமை தோன்றுமே, என்னில் ஒன்றாக எந்த தேவன் எழுந்து வருகின்றார், என்னில் அருளை அன்புடனே தலைவன் தருகின்றார், தலைவன் தருகின்றார். என்னில் இணையும் கிளைகளோ வாழ்வை தாங்குமே, என்னை பிரியும் உள்ளத்தை நாடும் தேடுவே, என்னில் இணையும் கிளைகளோ வாழ்வை தாங்குமே, என்னை பிரியும் உள்ளத்தை நாடும் தேடுவே, என்று பகர்ந்த இறைவா எம்மை இணைக்க வாருமே, என்று பகர்ந்த இறைவா எம்மை இணைக்க வாருமே, உந்தன் அன்பு விருந்தை நாளும் அருந்தி அமைதி காணுமே, என்னில் ஒன்றாக எந்த தேவன் எழுந்து வருகின்றார். தேவனாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி